friend, welcome to Travel Area channel. பார்த்துருக்கிற அனைவருக்கும் அந்த சைஸோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி எந்த இடத்த வந்துருக்கோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏலகிரி இந்த இடம் வந்து தமிழ்நாடோட பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸை சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம முக்கியமான பிளேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆகிடுச்சின்னு ஒரு நாள் ட்ரிப்பு தான் நாங்கள் வந்துருக்குறோம். இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் எந்தெந்த இடத்துக்குலாம் முக்கியமான இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இது வாங்க அந்த பிளேஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பிளேஸாக பார்த்தீங்கன்னா மூலிகை தோட்டத்துக்கு தான் வந்துக்கிறோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸ். மூலிகை தோட்டம்னு ஒரு பேர் வச்சுட்டு சரி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி நம்ம என்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூலிகை செடி. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அலங்கார செடிகளும் அந்த பக்கத்தில் இன்னொரு செக்ஷனும் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை செடி நம்மளுக்கு என்ன மாதிரி பயன் தரோம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். Hi friends, I am Sujay from Yelagiri Herbal Garden. ஆக்சுவலாக வந்து இந்த ஹெர்பல் கார்டன்ற கான்செப்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம எல்லாருமே வந்து கெமிக்கல் பேஸ்டு இதுக்கு போய்ட்டோம், மெடிசனுக்கு போய்ட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப மூத்த குடிமக்கள்லாம் நான் சொல்ல வரல. போன ஜென்ரேஷன் வரையுமே யாரும் அந்த கெமிக்கல் பேஸ்டு மெடிசன்கள்லாம் யாருமே எடுத்துக்கல. எல்லாமே நேச்சுரல் மெடிசன் தான் இருந்தாங்க. நேச்சுரல் மெடிசன் கூட சொல்ல மாட்டாங்க. நேச்சுராகவே சால்வ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய டிசீசஸை. அந்த மாதிரி நம்ம ஹெர்பல் கார்டனில் ஒரு 300 வெரைட்டி ஆஃப் ஹெர்ப்ஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து துத்தின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. ரோட் சைடில், குப்பையில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இந்த பிளான்ட்டு, இந்த காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லா இடத்துலையும் இருக்கும். இது பைல்ஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசன். ஒரே ஒரு 2 வீக்ஸ் இந்த லீஃபை மட்டும் ஒரு 3-4 லீஃப் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பைல்ஸ் க்யூர் ஆகிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் அதுக்கு இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய மெடிசன், பெரிய பெரிய டிசீஸ்க்கெல்லாம் ஸ்மாலஸ்ட் மெடிசன்ஸ், சிம்பிளஸ்ட் மெடிசன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இன்னும் வாங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ மூலிகைன்னா ஏதோ வேறு ஏதோ தேசத்தில் இருக்க பிளான்ட்ஸு இல்லை வேறு ஏதோ ஒரு இது ஹோலியான பிளான்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மூலிகைகள் நம்ம வீட்டாண்டு இருக்க நம்ம வாழற இடத்துல சைடில் சும்மா குப்பையில் முளைச்சிட்டு இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய மூலிகைகள் இருக்குது. இதோ பாருங்கள், இது இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசன். இது ஒன்றுமே இல்லை, காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு லீஃப் சாப்பிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஒரு வாரத்தில் பாதி டோசேஜ் குறைச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துலேயே அவங்க மெடிசன் குறைச்சிட்டாங்க. இந்த லீஃப் ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. லைட்டாக புளிப்பாக இருக்கும், டேஸ்டியாகவே இருக்கும் இந்த லீஃப். இந்த பிளான்ட் பேரே இன்சுலின் பிளான்ட். இந்த மாதிரி எல்லா டிசீஸஸ்க்குமே நம்மக்கிட்ட நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. மெடிசனல் பிளான்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அது பாஸ் பண்ண மறந்துட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு இது, நீங்கள் உங்கள் வயசானவங்க, உங்கள் வீட்டில், உங்கள் ஏரியாவில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க என்ன மாதிரியான மூலிகைகள் எங்கெங்கே இருக்குது, இல்லை அவங்க வீட்டாண்ட இருக்க பிளான்ட்ஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நிறையவே எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா பெரண்டைங்க. சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இது இந்த பெரண்டை. இதில் 4 வெரைட்டி இருக்குங்க. அதாவது இது வந்து 4 வெரைட்டி. பட்டை பெரண்டை, ரெகுலர் பெரண்டைன்னு சொல்லுவாங்க, சதுர பெரண்டைன்னு சொல்லுவாங்க. 4 கார்னர் இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதில் நம்மக்கிட்ட 4 வெரைட்டி இருக்குங்க. உருள் பெரண்டை, ஓனான் பெரண்டை, பட்டை பெரண்டை, அதே ஒரு முப்பெரண்டைன்லாம் ஒன்று இருக்குங்க. இந்த எல்லா பெரண்டையிலுமே கால்சியம் கண்டென்ட் அவ்வளோ ஹை கால்சியம் கண்டென்ட்டுங்க. இப்போ நம்ம போன் டென்சிட்டி, உங்கள் எலும்புக்கு நிறைய சொல்லுவாங்க இந்த ட்ரிங்க்ஸ் குடித்தா போன் டென்சிட்டி நல்லா வரும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பெரண்டை சட்னி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராதுங்க. உங்கள் வயசான காலத்தில் போன்ஸ் வந்து தின்ன ஆகவே ஆகாதுங்க. ஹெல்த்தியாக வாழாங்க கடைசி வரையும்.
அடுத்தது இன்னொரு பிளான்ட் நான் காட்டுறேங்க. அது நம்ம சும்மா கீழே விழுந்துட்டா பசங்க அந்த காயத்துக்கு, அது கிச்சனில் நைஃப் கட்டு இல்லை ஏதோ வெட்டு காயமே, நல்ல பெரிய வெட்டு காயமே பட்டால் கூட அந்த செடி வெறும் குரோட்டன் மாதிரியே இருக்கும். அந்த செடி போட்டிங்கன்னா, அந்த செடி லீவ்ஸை சும்மா க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸை போட்டிங்கனாலே வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அதெல்லாம் க்யூர் ஆகிடும். வாங்க நம்ம அதை பார்க்கலாம். நான் சொன்ன அந்த செடி இதுதாங்க. இது பேர் முருகொட்டி. இது நிறைய இடத்துல குரோட்டனாகவே வளர்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 10-20 லீஃப் எடுத்து க்ரஷ் பண்ணி அதுலேருந்து லைட்டாக ஜூஸ் வரும். அந்த ஜூஸை அடிபட்ட இடத்துல போட்டுருங்க. வேறு எந்த மெடிசனும் தேவையில்லை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைட்டாக எரியும், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ நல்லா க்யூர் ஆகிடுச்சுன்னுட்டு. அந்த கட்டு நைஃப் கட்டெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆகுங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் நிறைய வளர்க்குறாங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அது டெக்கரேட்டிவ், இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் இந்த ஹெர்ப்ஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸுங்க. மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே இல்லைங்க, 0 மெயின்டெனன்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம எதுவும் பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை. இந்த ஹெர்ப்ஸுக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஹெர்ப்ஸுக்கு பூச்சி மருந்து தேவைப்படாது, ஒரு உரம் தேவைப்படாது, ஒன்றுமே இல்லைங்க. ஜென்ரலாக அதுவே அந்த சன்லைட்டு தண்ணி இந்த இதுலேயே அது வளர்ந்துட்டே இருக்குங்க. எப்போது ரொம்ப ரேராக கொஞ்சம் அதுக்கு தேவையான இது போட்டிங்கன்னா, மினரல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டு அது வளர்ந்துட்டே இருக்குங்க. நமக்கு அது காலத்துக்கும் நமக்கு அது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஒரு 10 ஹெர்ப்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, 10 வெரைட்டி ஆஃப் ஹெர்ப்ஸ் உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாளுக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம், ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்றைக்கு நமக்கு எது வரும்னு இன்றைக்கி தெரியாதுங்க. இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஹெர்ப்ஸ், 10 வெரைட்டி ஆஃப் யூசஸ்க்கு, சும்மா கோல்டுக்கு, ஜென்ரலாக தலைமுடி கொட்டுறதுக்கு, கொசு வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இதுக்கு ஹெர்ப்ஸ் இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் எது தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே இருக்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஏலகிரி வந்தீங்கன்னா ஏலகிரி ஹெர்பல் கார்டன் மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒரு 300 வெரைட்டி ஆஃப் ஹெர்ப்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஹெர்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மீதி இடத்துக்கும் இங்கேக்கும் அதுதாங்க வித்தியாசம். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் பேஸ் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டாண்ட இருக்க செடியெல்லாம் இதுதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த செடியெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைனேஷன் பண்ணார். அந்த மூலிகை செடி வந்து அந்த அளவுக்கு ஒரு குணம் அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்பவே ஒரு நேச்சுரல்னால் எப்படி இருக்கும் சொல்லி, அந்த செடி எப்படி வளர்க்கணும், அதுக்கு தேவையான என்னென்னலாம் சொல்லி அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு செடியும் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. இந்த மூலிகை தோட்டத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து என்ட்ரி ஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் டீ வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த செடியை பார்த்துட்டு அந்த ஹெர்பல் டீ வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லை. இந்த இடத்த வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு போகலாம். சின்ன பசங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஏலகிரி ரொம்பவே ஒரு ஃபாரஸ்ட் நிறைந்த ஒரு இயற்கை சூழல் ஒன்று மிகுந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸை சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது ரொம்பவே நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக இன்னும் வேகம் அப்படியே ஒரு குழுன்னு ஒரு கூலிங்காகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸாக இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த பிளேஸ் போய் பார்க்க போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா ஏலகிரிக்கு நீங்கள் வந்தாலே உங்களுக்கு இது கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனா கூட நான் இங்கே கீழே லொக்கேஷன் போடுறேன். நம்ம சேனலுக்கு கீழே நீங்கள் பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம்.